டாப் ஸ்பீட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாங்க நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. வணக்கம், நான் உங்கள் டென்னிஸ் டிஆர்எஃப்ல எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்க நம்புறேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, கவாசிக்கு ஜெட் 9 பற்றி தாங்க இன்னைக்கு நம்ம பேச போறோம். எனக்கு ரொம்ப நாளாவே சூப்பர் பைக்கை பத்தி பேசணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைங்க. இன்னைக்கு தாங்க அது நிறையவே இருக்குது. இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஜெட் 9 பத்தி பேசலாமா இல்ல 10R பத்தி பேசலாமான்னு சொல்லிட்டு ஒரே ஒரு தம்பியை பத்தினாங்க 10R பத்தி பேசுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. தங்கோ நான் ஜெட் 9 பத்தி எழுதி வச்சுட்டேன்டா, இந்த ஒரு வீடியோல இது பேசிக்கிறேன், அடுத்த வீடியோல உனக்காக நான் 10R பத்தி பேச போறேன். டிஆர்எஃப் நம்ம சேனல்லே சூப்பர் பைக்கை பத்தி பேச போறது இதுதாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ இன்ட்ரெஸ்டா வரும்னு நினைக்கிறேன். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே வீடியோக்குள்ள போலாமா? வாங்க போலாம். டிஆர்எஃப் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அதோட சிசி பார்த்துடலாங்க. அதோட சிசி பார்த்தீங்கன்னாங்க 9048 காட்டுதுங்க. 9048 காட்டுதுங்க சிசி. நான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதோட ஸ்பீடு, டாப் ஸ்பீடு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாங்க நீங்களே மிரண்டு போயிடுவீங்க. எனக்கே இதுதான் அதோட டாப் ஸ்பீடான்னு நினைக்கும் போது எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தாங்க இருக்குது. கூகுள் குட்டிச்சாட்டா அதோட டாப் ஸ்பீடு எது சொல்லிச்சு பார்த்தீங்கன்னாங்க 189 காட்டுதுங்க. 194 காட்டுதுங்க. டு 255 காட்டுதுங்க. டிஆர்எஃப் கூகுள் குட்டிச்சாத்தா தான் இதெல்லாம் சொல்லுச்சு. இதோட டாப் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேங்க. என்ன பொறுத்த அளவுக்கு அதோட டாப் ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதோட பிஹெச்பி எவ்வளவு பார்த்தீங்கன்னாங்க 123 காட்டுதுங்க. பிஹெச்பி பார்த்தீங்கன்னா 123.6 காட்டுதுங்க. 6 காட்டுதுங்க. ஓகேவாங்க. அதோட டேங்க் சைஸ் எவ்வளவு பார்த்தீங்கன்னாங்க 17 லிட்டருங்க. அதோட டேங்க் சைஸே பார்த்தீங்கன்னா 11 லிட்டர் காட்டுது. இதெல்லாம் நான் கூகுள் குட்டிச்சாத்தவங்கிட்ட தான் பார்த்தேன். அதுக்கு மேல என்ன யாராச்சும் வந்துட்டு டிஆர்எஃப் நீ அது தப்பா சொல்லிட்ட, தர்னிஷ் நீ இது தப்பா சொல்லிட்டேன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லக்கூடாது. ஓகேவாங்க. அதுவும் இல்லாம டிஆர்எஃப் அந்த வண்டியோட சைலன்சர் சவுண்ட் கேட்டுருக்கீங்களோ, எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. அந்த வண்டியில அது நார்மல் சைலன்ஸோட நம்ம எக்ஸாஸ்ட் செட் மாட்டுவோம் இல்லைங்க. எனக்கு அந்த வண்டியில ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா அது கீர் ஷிஃப்ட்னு சொல்லாங்க. இந்த கீர் ஷிஃப்ட் மாறும்போது இப்படி ஒரு இழுத்துட்டு போவோம் இல்லைங்க, அந்த கீர் மாட்டும் போது அது எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. எந்த வண்டியில கீர் மாத்தினாலும் அது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது ஒரு எக்ஸைட்மெண்ட்னு நினைக்கிறேங்க. நான் இது வரைக்கும் ஜெட்டஸ்னால நான் கையில தொட்டு பார்த்தது இல்லை. அது இன்னும் நேர்லையும் கூட நான் பார்த்தது இல்லை. 10R வேணா நான் நிறைய வாட்டி நேரில் பார்த்துருக்கேன். நிறைய வாட்டி ரோட்ல போகும். சொல்லுன்னு போகும். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்குங்க. எப்படியாச்சும் ஒரு வாட்டி என்ன த்ராட்டில் பண்ணி என்னச்சு பார்க்கணும், வண்டி ஓட்டின்னு பார்க்கலாம் முடியாம இருந்தா. அது எனக்கு ரொம்ப நாள் ஆசைங்க. ஒரு நாள் நிறைவேறும். ஓகேவாங்க டியர். ஒரு நாள் கண்டிப்பா நம்ம ஜெட்டெக்ஸ் 10R வாங்குறோம். இது ஒரு வீடியோவா போடுறோம். லடாக் ரைடு அதுலதான் கிளம்புறோம். லடாக் ரைடு என்ன, காஷ்மீர் ரைடு அதுல கிளம்புறோங்க. டிஆர்எஃப் அப்படியே பாத்தீங்கன்னா அதோட டயர் சைஸ் எவ்வளவு பாத்தீங்கன்னாங்க 120 காட்டுதுங்க. 120.70 காட்டுதுங்க. ஜெட்டார் படிதான் சொல்லியிருந்தாங்க 120.70 ஜெட்ஆர் 17 காட்டுதுங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னாங்க 180.55 ஜெட்ஆர் 17 இந்த மாதிரி காட்டுதுங்க டிஆர்எஸ். ஜெட்ஆர் 17 என்னதுங்க தெரியலங்க. அது ஜெட்ஆர் 17 எனக்கு ஒன்றும் அது அதோட டயர் இது பிராண்டா இருக்குன்னு நினைக்கிறேங்க. ஜெட்ஆர் 17 நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க டிஆர்எஃப். அதே மாதிரி அதோட சீட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா 820 மில்லிமீட்டருங்க. 830 மில்லிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. 2 ஓகேவாங்க டிஆர்எஃப். இதோட சீட் சைஸ் இவ்வளவுதான் சொல்லியிருந்தாங்க. 820 மில்லிமீட்டர்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி 830 820ங்க அதோட சீட் சைஸ். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளா தாங்க இருக்கும் டிஆர்எஃப். அதோட கிலோமீட்டர், இந்த பைக்கு எவ்வளவு கிலோமீட்டர், அதோட டேங்க் சைஸை பார்த்தீங்கன்னா 70 லிட்டர். அந்த 70 லிட்டர் கெப்பாசிட்டி எவ்வளவு தருதுன்னு பார்த்தீங்கன்னாங்க 357 தருதுங்க. எனக்கு எல்லாமே மறந்து போச்சு. 357 தருது. கொஞ்சம் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சுதாங்க இது பண்ணிட்டு இருக்கிறேன். 357 தருதுங்க. என்ன பொறுத்தளவுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தான வண்டி தான் சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு சொல்லிட்டு மறக்காம சொல்லுங்க. எனக்கு அந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும் டிஆர்எஃப். இந்த வீடியோ இதோட என் பண்ணிக்கிறேன். வேற எதை பத்தி சொல்றதுன்னு தெரியலங்க. அந்த வண்டியில
சொல்லி இருங்க ஒரே நிமிஷம் எழுதி வச்சது பார்த்துக்கிறேன். எல்லாமே சொல்லிட்டேன்னு தான் நினைக்கிறேன். சொல்லி அந்த வண்டியோட கலராக இருக்கட்டும் சரி, அந்த வண்டியோட லுக்காக இருக்கட்டும் சரி, அந்த வண்டியோட சைலன்ஸாக இருக்கட்டும் சரி, எனக்கு நிஞ்சான்னு எடுத்துக்கிட்டாவே எனக்கு எல்லா வண்டியும் பிடிக்குங்க டிஆர்எஃப். சொல்லி ZX 10R ஆகட்டும் சரி, Z900 சரி, 10R ஆகட்டும் சரி, சொல்லி எனக்கு எல்லா வண்டியும் பிடிக்குங்க. எனக்கு எல்லா வண்டியும் பிடிக்காமலாம் இருக்காது. ரொம்ப ரொம்ப லவ் காட்டுற வண்டினாவே Z900 சொல்லலாம். எனக்கு ட்ரீம்னு சொல்லலாம். சரி, ஓகே டிஆர்எஃப், இந்த வீடியோ தான் நினைக்கிறேன். சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் விலைகளை கட்டிட்டு இருக்கோங்க. லவ் யூ ஆல். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்காக தான் நான் கஷ்டப்பட்டு வீடியோவில் கிரியேட் பண்ணி போட்டுக்கிறேன். டாடா பை பை.